மரியாதை இல்ல. இப்படி ஆத்திரப்படும்படியா நான் என்ன குற்றம் செஞ்சேன்? குற்றம் ஒன்றா இரண்டா? நீ எனக்கு செய்த கொடுமைகளுக்கு உன் கழுத்தை இப்படியே நிறுத்திக் கொண்டாடி அண்ணனும் தம்பிகளை கட்டிக்கிறீங்க. முடியப்பா, ஒண்ணு இவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். அரே பாவி, நீ திருடதா கத்துக்கிட்டா கூட பிறந்த அண்ணனே மாட அடிக்கணும். அண்ணன் இவன் அண்ணனும் இல்ல, நான் திருடனும் இல்ல. அப்பா, எங்க ஆபீஸ் பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியறவரை நான் தான் திருடன்னு சொன்னீங்களே, அந்த பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல, இவன் தான். அருமையான அண்ணன் தான். என்ன நானா? அம்மா, நானா பணத்தை எடுத்தேன்? அப்பா, இவன் செய்த எவ்வளவோ குற்றங்களை இதுவரைக்கும் நான் மறைச்சு வச்சேன். அத்தனை குற்றங்களும் ஏதோ ஒரு வழியில நம்ம குடும்பத்துக்காகத்தான் பயன்பட்டதுங்கிறதுக்காக நானே செய்ததாக சொல்லி பழியையும் நானே ஏத்துக்கிட்டேன். ஆனா அவ்வளவும் பூங்குடியை எங்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக இவன் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செய்த சூழ்ச்சி. அப்பா, இது சூழ்ச்சி. பூங்குடியை உன்கிட்ட இருந்து அபகரிக்கவா? என்னடா சொல்ற? ஆமாமா, பூங்குடிக்கு எனக்கும் கல்லூரியிலேயே நெருங்கின பழக்கம் உண்டு. அவங்க அப்பாவுக்கும் இது தெரியும். பூங்குடிக்கு அவங்க அப்பாவுக்கும் என் மேல இருக்கிற நல்லெண்ணத்தை கெடுக்கிறதுக்காகத்தான் எங்க ஆபீஸ் பணத்தை இவன் திருடித்து பழிய என் மேல சுமத்திட்டான். தம்பி சரவணா, ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாது. உனக்கு பூங்குடிக்கு உள்ள தொடர்பு யாருக்கும் தெரியாது. எனக்கு அவளுக்கு எப்படி கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்கிற விவரமும் எனக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசுல பிறந்தவங்கடா. நீ செய்த தவறையெல்லாம் நான் செய்ததா ஏற்றுக்குறையே தவிர என் தவிர ஒரு நாளும் உன் மேல நான் சுமத்த மாட்டேன். இந்த பசப்பு வார்த்தைகளை கேட்க நான் தயாராக இல்லை. அப்பா, பணம் காணாம போன அன்னைக்கு இவன் எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தான். பணம் களவு போன இடத்துல இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்து இருந்தான். அது மட்டும் இல்லப்பா, ரங்கசாமி நாயுடுவுக்கு நாங்க பூரா துவைக்கும் புது ப்ராடக்ட் எழுதி கொடுத்ததா இவன் சொன்னானே, அது அவ்வளவு பொய்யப்பா, பொய். எங்க ஆபீஸ்ல இருந்து திருடின அந்த 25,000 தான் அவன் கொடுத்திருக்கான். பாக்கி பணத்துக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராடக்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். தம்பி, நீ படிச்ச தற்செயலா நடந்த 2 காரணங்களை காட்டி நான் தான் பணத்தை திருடுனேன்னு முடிவு பண்ணாத. அப்பா, ரங்கசாமி நாயுடுக்கு கொடுத்த பணம் ஏன் பணம்? பணமா? அவ்வளவு பணம் உனக்கேதா? கேளுங்கப்பா, கதை எழுதி சம்பாதிச்சானா இல்ல வக்கீல் தொழில் பண்ணி சம்பாதிச்சானா? சொல்லுண்டா. அது பாருங்கப்பா, திருட்டு மொழி முடிக்கிறது. நான் எப்படி சொல்றது? எனக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஐயோ சரவணா, என்னுடைய சங்கடத்தையும் மௌனத்தையும் சந்தேகத்துக்கு சாதகமா பயன்படுத்திக்காத. நான் நிரபராதிடா, நான் நிரபராதி. நீ நிரபராதியா இருந்தா அந்த பணம் வந்த வழியை சொல்ல ஏன்டா இந்த தயக்கம்? நேர்மையான முறையில் நீ இந்த பணத்தை சம்பாதிச்சிருந்தா ரங்கசாமி நாயுடு கிட்ட கொடுத்த அன்னைக்கு ஏன் என்கிட்ட சொல்லுங்க? அப்பா, தயவு செஞ்சு அந்த பணத்தை பத்தி கேட்காதீங்கப்பா, என்னால சொல்ல முடியாது. திருட சொன்ன நானா கேட்க கூடாது? அப்படின்னா நீதான் அந்த பணத்தை திருடி இருக்க. இல்லப்பா, ஐயோ பார்த்திபா, உத்தமமான பிள்ளைன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மேடம், நீ இப்படி எங்க உயிரையே துடிக்க வச்சுக்க. ஒன்றும் தெரியாத அப்பாவியான சரவண மனது உன்னால நான் எவ்வளவு புண்பட்டு. ஏண்டா, கூட பிறந்த தம்பிங்கிற பாசம் கூடவா அவனுக்கு அத்து போச்சு? அடவனுமா அவனை சித்திரவதை பண்ணிருக்கீடா. அந்த துரோகிக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? உன் முகத்துல முழிக்கிறதே எங்களை பாவண்டா. எங்களை விட்டு எங்கேயாவது பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுப்பா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் பாடுபட்டு வீடாக்கி நினைக்கிறேன். என் வேலைக்கு குற்றம் இல்லை, தம்பி வேலைக்கு குற்றம் இல்லை. அம்மா, நான் சொல்றதை என்ன ஒண்ணும் இல்லைங்க. வாங்க. சரவணா, இங்க எப்படி? ரெண்டாவது பையனுங்க. என்ன, உங்க பையனா? சித்ரான் போல பணத்தை திருடினவன் நீங்க நினைச்சது போல அவன் இல்லைங்க, இவன் தான். அப்படியா? பார்த்திபன், நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சு என் மகள் கூட கேட்காம உங்களுக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்தேன். ஆனா இன்னைக்கு பூங்கொடி கிட்ட விஷயத்தை கேட்ட போதுதான் நீங்க ஏற்கனவே மனோன்மணியை காதலிச்சு கைவிட்டு கௌரிங்கிற பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதாக தெரிஞ்சது. என்ன, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன கேள்வி மீனாட்சி? ஒரு தவறு செய்த பிறகு பல தவறு செய்யறதுக்கு சொல்லியா கொடுக்கிறது? ஐயா, இப்படிப்பட்ட மோசமான ஒரு பிள்ளைய பெற்று அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி இருந்தன. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அப்பா, எனக்காக நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். யாரை என் கண் கண்ட தெய்வமா நினைச்சிருந்தனோ, யாருக்காக என்னுடைய வேதனைகளை எல்லாம் வெளிக்காட்டாமல் அடக்கி வச்சிருந்தனோ, அப்படிப்பட்ட என் தந்தை எனக்காக இன்னொருத்தர் கால விழுகிறதை என்னால பார்க்க முடியாதுப்பா, என்னால பார்க்க முடியாது. அப்பா, உண்மை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். நான் மனோன்மணிங்கிற பொண்ணை காதலிச்சது உண்மை. ஆனா ரங்கசாமி நாயுடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமையை பார்க்க என்னால சகிக்க முடியலப்பா. உயிர் கொடுத்த தந்தையை விட எனக்கு காதல் பெருசு இல்லைங்கிற முடிவுக்கு வந்தேன். அதனாலதான்
கௌரிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவங்க கொடுத்த சீதனம் 25,000 தான் ரங்கசாமி நாளைக்கு கொடுத்தேன். மறுபடியும் அவங்க கிட்ட 25,000 வாங்கி தம்பிக்கு ரொக்க ஜாமீன் கொடுத்து தம்பியை வெளியே கூட்டிட்டு வந்தேன். இதுதான் நடந்த உண்மை. அவ்வளவுதான். ஆனா என்ன மணந்து நம்ம குடும்பத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்த அந்த கௌரி இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. நீங்க யாருங்க? நான் தான் சித்ரான் கம்பெனி முதலாளி. நீங்க? எங்க அப்பா. சார், நீங்க என்ன ரொம்ப மன்னிச்சுக்கணும். உண்மை தெரியாம உங்க குடும்பத்துக்கு பெரிய களங்கத்தையே உண்டு பண்ணி. நீங்க என்ன சொல்றீங்க? பணத்தை எடுத்தது என் கம்பெனியில உள்ள கிளர்க் வாசு தான். என்ன வாசுவா? ஆமா, இன்னைக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. அவன் பணத்தை எடுத்தது கூட காணாம போன என் மகன் சித்ராவை காப்பாத்துறதுக்காக. சித்ரா கிடைச்சிட்டா. சரவணா, சரவணா, ஏன்பா இப்படி இருக்கிற? அண்ணா, 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 என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்துக்கு சமானமா வச்சு தொழ வேண்டியவங்க வாய் கூசாம திருடன்னு சொல்லிட்டு கை கூசாம அடிச்சுட்டேன். நான் பாவி, நான் பாவி. என்ன மன்னிச்சிடுங்க. குடும்பத்துக்காக உன் காதலை துறந்து ஒரு நொண்டி பெண்ணை மணந்து இப்ப அவளையும் பிரிஞ்சு நிக்கிறவன் நீ ஒரு சாதாரண பிள்ளை. அண்ணனை காட்டி கொடுக்க கூடாது. அத்தனை பழியும் நீயே ஏத்துக்கிட்டேடா. நீயும் ஒரு சாதாரண பிள்ளை. நீங்க 2 பேரும் என்னுடைய லட்சிய பிள்ளைகள். நான் தான் முட்டாள். பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு உங்க மேல சந்தேகப்பட்டு நீங்க தான் என்ன பண்ணீங்க? இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல செய்தி. கலைமந்தம் நாவல் போட்டியில உங்க நாவல் தான் சிறந்ததுன்னு பஞ்சாயத்தாரால முடிவு செய்யப்பட்ட. அதுக்காக பரிசு தொகை 25,000 ரூபாய்க்கு சேர்த்து. அப்பா, நாயுடுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை கொடுத்துருங்க. நாயுடு, இந்தாங்க. நல்லது. வட்டி நாளைக்கு வாங்கிக்கங்க. பரம சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான செய்தி. என்ன சார்? இன்னைக்கு பேங்க்ல இருந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் வந்திருக்கு சார். 2 பெண்களும் வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். வாங்க மாப்பிள, வாங்க வாசி மாப்பிள, வாங்க வாங்க. என்ன நீங்க பொண்ணு மாதிரி கோணிக்கிறீங்க? ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்கடா. என்ன காலை பிடிச்சு இழுக்காது. வாங்கல, நான் கொடுத்துறேன் மாமா. மாமா, நான் 25,000 ரூபாய் எடுத்தது வாஸ்தவம் தான். ஆனா அதுல 94 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். அதுவும் உங்க மகளுக்கு 4 புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். 4 ரூபாய் டிஃபன். நாங்க இன்னைக்கு எல்லாம் வரமா இருக்கு. என்னைக்கு இப்படி இருக்கட்டும்.